இந்த பிடிஎஃப்பை நீங்கள் படித்தா போதும், இலக்கணத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. அவ்வளோ ஏன், இலக்கணத்தில் நீங்கள் தான் கிங்கே இங்கே. அந்த அளவுக்கு ஒரு தரமான பிடிஎஃப்பை தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அரசு நடத்துகிற டெட்டு, டிஎன்பிஎஸ்சின்னு எந்த போட்டித் தேர்வுக்கு வேணும்னாலும் படிச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2-2A சிலபஸை மாற்றி விட்டுருக்காங்க. அதில் தமிழில் இருக்கிற அலகு 1, அலகு 2, அலகு 3க்கு இந்த பிடிஎஃப்பே போதுமானது. இதை படித்தாலே முழு மதிப்பெண் எடுத்துடலாம். ஸ்கூல் புக்கில் படித்து பார்த்துட்டேன், இலக்கணம் எனக்கு புரியலை. அதே மாதிரி வெளியேருந்து புக்கை வாங்கி படித்து பார்த்துட்டேன், அதுலேயும் எனக்கு இலக்கணம் புரியலைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு இலக்கணம் கண்டிப்பாக புரியும். அந்த மாதிரி தான் நான் எழுதி டைப் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற எல்லா குறிப்புகளுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற குறிப்புகள் மட்டும்தான். 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற இலக்கணம் பாடம் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் வந்துடும். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தலைப்புகள் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இந்த 40க்கும் மேற்பட்ட தலைப்புகளை மட்டும் நீங்கள் முழுசாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு நடத்துகிற எல்லா போட்டித் தேர்வுலையும் நீங்கள் ஈஸியாக இலக்கண பாடத்தில் முழு மதிப்பெண் எடுத்துடலாம். இப்போது இந்த பிடிஎஃப்போட சிறப்பு என்னன்னு பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும்னு ஒரு பாடம் இருக்குது. அதோட தொடர்ச்சி 7ஆம் வகுப்பில் இருக்குது. அதோட முடிவு 10ஆம் வகுப்பில் இருக்குது. இந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு பாடத்தை அங்கங்கே பிச்சு பிச்சு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல எழுதி டைப் பண்ணி பிடிஎஃப்பாக மாற்றிருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களில் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் இப்போ ஸ்க்ரீனில் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை ஒரு நாளுக்குள்ளே அனுப்பி விட்டுறேன்.